Thank you, Markapan. Shri Annaye Sharanam. Om Namo Bhagavate Shri Arvindaya. Om Anandamaye Chaitanyamaye Satyamaye Parame. Om Tat Savituhu Param Rupam Jyotihi Parasya Dhimai. Yanna Satyana Deepayet. Let us meditate on the most auspicious form of Savitri, the best form, the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Shri Aurobindo Mirra, open my mind, my heart, my life. Your light, your love, your power, in all things may I see the divine. A miracle of the Absolute was born. Infinity put on a finite soul. All ocean lived within a wandering drop. A time-made body housed the illimitable. Mighty transformation came on her. The halo of the indwelling deity, the immortal Shastra, that had lit her face and tinted its radiance in her body's house. Overflowing made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambham Nathayamuna Madhyamam Asmad Acharya Paryantam Vande Guru Parampara. ஒரு பிரார்த்தனை ஒரு சாதகருக்காக அன்னையிடம் செலுத்தக்கூடிய பிரார்த்தனை என்று சில வரிகளை பகவான் அரவிந்தர் ஒரு சாதகருக்கு அளித்தார். அது அருள் அட்டையாக அன்னையின் பிறந்த நாள் 2018 என்று வெளியாயிற்று. அந்த பிரார்த்தனை தெரிந்து கொள்வோம். Mother, be with me now and always. Envelop me with your presence. Raise and purify me with your touch. Inhabit me with your living image. Transform all dullness and darkness into bright and perfect faith. Transform all restlessness and agitation into inviolable calm and peace. Transform all attachment into a deep and stainless purity. Mother, liberate and change me. Perfect your child. Prayer for a disciple, Shri Aurobindo. இதுவே தமிழில், அன்னையே இப்பொழுதும் எப்பொழுதும் என்னுடனேயே இருங்கள். உங்களுடைய இருப்பினால் என்னை சூழ்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஸ்பரிசத்தால் என்னை உயர்த்தி தூய்மைப்படுத்துங்கள். உயிரோட்டம் உள்ள திருவுருவோடு என்னுள் குடியிருங்கள். எல்லா சோர்வையும் இருளையும் ஓர் பிரகாசமான முழுமையான நம்பிக்கையாக உருமாற்றுங்கள். எல்லா பற்றுக்களையும் ஆழமான அப்பழுக்கற்ற தூய்மையாக உருமாற்றுங்கள். அன்னையே, என்னை விடுவித்து மாற்றுங்கள். உங்களது குழந்தையை முழுமையாக்குங்கள். ஒரு சாதகருக்கு அளிக்கப்பட்ட பிரார்த்தனை ஸ்ரீ அரபிந்தோ. In thy light we shall see. In thy knowledge we shall know. In thy will we shall realize. இது அன்னையன் 31 ஜனவரி 31 1914 வருடம் எழுதிய பிரார்த்தனையில் இறுதியான வரி. 19 மார்ச் மாதம் 1914 வருடத்தில் in thee, by thee, for thee we live. Thy law is the supreme master of our life என்று அன்னை கூறினார். இனி இன்று நாம் தேர்ந்தெடுத்த ஒரு தலைப்புக்குள் நுழைவோம். 2 கேண்டோக்குள் அடங்கிய புக் 6 என்பது
சாவித்திரியில் ஒரு மையம் போன்றது, மிடில் பாயிண்ட் என்று சொல்லலாம். அந்த ஒரு அந்த கேண்டோக்களுக்கு பிறகு கதை திசை திரும்புகிறது. சாவித்திரியின் வாழ்க்கை திசை திரும்புகிறது. வருங்காலமெல்லாம் புதுவிதமாக திகழப்போகிறது என்னும் பாதை ஒளிவிடத் தொடங்குகிறது. மையம் என்று கூறும் பொழுது வரிகளின் கணக்கை பார்த்தால் 23,837 வரிகளில் இந்த கேண்டோ 1 ஆஃப் புக் 6 13,743 வரிகளுடன் தொடங்கி 15,408 வரிகளுடன் முடிவடைகிறது. அந்த விதத்தில் மையம் என்றாலும் ஒரு பெரிய மையமான அச்சாணி போன்ற ஒரு நிகழ்வுகளை தன்னுள் கொண்டது. சாவித்திரியில் நமக்கெல்லாம் தெரியும், கதாபாத்திரங்கள் என்று எண்ணினோமானால் அவை 8 பேர் தான். அசுபதி, ராணி மாளவி. இந்த ராணி மாளவி என்று பகவான் எந்த இடத்திலும் கூறவில்லை. சாவித்ரி. அங்கே திமுத்சேனர், சைத்யை, சத்யவான் 3 6. நாரதர் 7வது, மரண தேவதை 8வது. இதுதான் கதாபாத்திரங்கள். இந்த 2 கேண்டோக்களிலும் இந்த 8 கதாபாத்திரங்களில் 7 பேர் இருப்பதை, முதல் 7 பேர் மரணத்தை தவிர பாக்கி 7 பேர் இருப்பதை நாம் காண்கிறோம். ஒரு ஆச்சரியமான ஒரு கூட்டம் இது. இதை கேண்டோக்கள் வழியே நுழைவதற்கு முன்பு நாம் இன்று பார்க்க போகும் அந்த ஒரு 47 வரிகள், அதை கவனிப்பதற்கு முன்பு நாம் எதை நினைத்து வியந்து போகிறோம் என்றால், பகவான் யோக சாம்ராட், சக்கரவர்த்தி. அவர் கவி சக்கரவர்த்தியும் கூட. எப்படி மிகவும் பொருத்தமாக நாரதரை இந்த சாவித்திரிக்குள் இழுத்து புகுத்தினார் என்று நினைக்கும் பொழுது நாம் ஆச்சரியப்படுகிறோம். சாவித்ரி வரம் மூலமாக பிறந்தவள் அஸ்வபதிக்கு. அவள் உன் மணாளனை நீயே தேடிக்கொண்டு செல் என்று அவளை பார்த்து கூறிவிட்டார். அப்பொழுது அவர் என்ன கூறினார் என்றால், எந்த தந்தையாவது தன் வளர்ந்த பெண்ணை பார்த்து உன் மணாளனை நீயே தேடிக்கொள் என்று கூறுவாரா? அதை குற்றி அவருக்கும் அவருடைய ராணிக்கும் வாக்குவாதம் இருந்திருக்காதா? பகவான் அவர் என்ன கூறினார் என்பதை, venture through the deep world to find thy mate. உன்னுடன் இணைந்து வாழக்கூடியவனை கண்டுபிடிக்க இந்த பெரிந்த உலகில் நீ வெளியே கிளம்புவாய். Somewhere on the longing breast of earth, thy unknown lover waits for thee
த அன்னோன். ஒன்னால் அறியப்படாதவனாக இந்த பரந்த உலகில் எங்கோ ஒருவன் உன்னை மிகவும் விரும்புபவன் உனக்காக காத்திருக்கிறான். Thy soul has strength and needs no other guide. உன் ஆத்மாவுக்கு எந்த ஒரு சகாயமோ பாதுகாப்போ தேவையில்லை. Then, ஏனெனில் one who burns within thy bosom's powers, there shall draw near to thy approaching steps the second self for whom thy nature asks, he who shall walk until thy body's end. உன்னிடம் ஒரு ஒளி பிரகாசிக்கிறது. அது எவன் உனக்காக உன்னுடன் இணைந்து இறுதி வரை உன்னுடன் இருப்பானோ உன்னிடம் இட்டுச் செல்வதற்கு காத்திருக்கிறது. One force shall be your mover and your guide. One light shall be around you and within. என்று கூறி அனுப்பி வைத்தார். அந்த அனுப்பிய சாவித்ரி வரவேண்டிய நாள் வந்துவிட்டது. அவள் தேர்ந்தெடுத்தவனை பற்றி கூறப்போகிறாள். அஸ்வபதிக்கு சாவித்ரி தேர்ந்தெடுத்தவன் ஓராண்டு காலம்தான் இனி ஜீவித்திருப்பான் என்னும் விஷயம் அவர் கூறிய பிறகே தான் தெரியும். ஆனால் அதை சாவித்திரியிடம் அவள் மனம் முடிவதற்கு முன்பே அறிவிக்க வேண்டும். அவளுடைய திட சித்தம் எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். அவளுடைய திட சித்தம் மேலும் உரமடைவதற்கு அவள் என்ன செய்யக்கூடும், என்ன யோகம் என்ன தவம் செய்யக்கூடும் என்பதை அவளும் முயற்சி செய்ய வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்த பகவான் அதற்காக நாரதரை தேர்ந்தெடுத்தார். முதல் புக் கேண்டோ 1 343 வரிகளுடன் முடிந்தது. அதற்கு பிறகு 22 வரிகள் 365 கவனியங்கள் 365 ஒரு வருடம் விளையாட்டாக கழிந்து விட்டன. 12 months. "12 months passionate months led in a day of fate" என்கிறார் பகவான். அதை பகவானே கூறினால் அப்படிப்பட்ட வரிகளை அமைத்தார். "It is an hour before God's awake" என்று கூறியவருக்கெல்லாம் என்ன கடினம் எழுதியிருந்தால் அது நமக்கு தெரிவிப்பதை போல் ஆகுமே தவிர சாவித்திரிக்கு தெரிவிப்பது போல் அமையாது. வேறொருவர் சாவித்திரி எங்கிருந்தோ கவனித்துக் கொண்டிருந்தவர் அதை கூறுவது தகும். எந்த தெய்வீக எண்ணெய் "The fate shall be changed by an unchanging will" என்று கூறினாலோ அவளே வருவாளா என்ன? ஆகையால் நாரதரை தேர்ந்தெடுத்தார். நாரதர் தேவரிஷி, வருங்காலத்தை அறிந்தவர், எந்த வேலையை எப்போது பக்குவமாக செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்தவர். ஸ்ரீமத் ராமாயணம் என்னும் ஆதிகாவியம் வால்மீகி மகரிஷி என்பவரால் எழுதப்பட வேண்டும் என்பதை அறிந்து அவரே வால்மீகி ஆசிரமத்திற்கு வந்தார். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபங்கவம். தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்ச. இது தபஸ்வி வால்மீகி. இந்த தபஸ்வி
ஒரு வார்த்தை தான் வால்மீகி அடமொழி, பாக்கி எல்லாம் தப சுவாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம். இவை எல்லாரும் நாரதருக்கு சேர்ந்தவை. சுவாத்தியாயத்தில் ஈடுபட்டிருப்பவர், முனிபுங்குவர். நாரதர் வந்தார், அவரை வால்மீகி கேட்டார் என்றுதான் ராமாயணம் தொடங்குகிறது. அதுபோல் மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதியை அனைவரும் மணந்து கொண்ட பொழுது அவரே முன் வந்து இந்திரபிரசத்திற்கு வந்து ஒவ்வொரு வருடம் திரௌபதி ஒருவருக்கு மனைவியாக இருப்பாள். இந்த வருடம் யுதிஷ்டர் என்றால் அடுத்த வருடம் பீமனுக்கு. இப்படியாக வாழ்க்கை நடத்துங்கள், இல்லாவிட்டால் வீண் உணர்ச்சி புகைச்சல் எல்லாம் ஏற்படும் என்று கூறிவிட்டு சென்றார். அந்த நாரதரிடம் இந்த பணியை ஒப்படைத்தார். அந்த நாரதர் சாவித்திரி வந்து தந்தையிடம் தெரிவித்து விட்டு நான் தேர்ந்தெடுத்துவேனப்பா என்று கூறிய பொழுது நாரதருக்கு அதை பற்றி உண்மையை தெரிவிக்க வேண்டிய நேரம், இதுதான் நேரம் என்று தெரிந்ததால் ஏதோ அகஸ்மாத்தாக நிகழ்ந்தது போல் வானிலிருந்து சாவித்திரி வருவதற்கு அந்த நாளில் சற்றே முந்தைய நேரங்களில் அங்கு வந்து சேர்ந்தார். இருவரும் உரையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது சாவித்திரி வந்தாள். சாவித்திரி பார்த்து நாரதர் ஆச்சரியத்துடன் கேட்கிறார், ஒரு 125 வரி. அன்று அலர்ந்த புஷ்பம் போல் இருக்கிறாளே, பெரிய அன்பு அவளை தீண்டி இருக்கிறது, துக்கத்திற்கு உட்படாதவள், உட்படக்கூடாதவள் என்று கேட்ட பொழுது அசுபதி தான் செய்த காரியத்தை கூற சாவித்திரி அதை தெரிவித்த பொழுது முகத்தில் ஒரு சிறு சலனம் நாரதற்கு ஏற்பட்டதை கவனித்த அசுபதி, குழந்தை ஆசீர்வதிங்கள், வருங்காலத்தை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார். ராணியும் அவ்வாறே கூறினாள். சாவித்திரி தன்னுடைய தேர்வை தேர்ந்தெடுத்த பிறகு அசுபதி காட்டிலும் ராணிக்கு மிகுந்த அதிர்வு ஏற்பட்டது. அவர் நாரதரை பார்த்து, இப்படியெல்லாம் நடக்கலாமா என்று கேட்டுவிட்டு தன் மகளிடம் அறிவுரை அளிக்கிறார். நீண்ட அறிவுரை. சாவித்திரி அந்த முதல் காண்டோவில் 297 வரிகள் பேசுகிறாள். ஆனால் சாவித்திரியோ உறுதியாக இருக்கிறாள். If death take him, I too know how to die. Let fate do with me what she will or can. I am stronger than death and greater than my fate. Fate's law may change, but not my spirit's will என்று பதில் கூறினாள். ராணி வெலவெலவித்து போய் அவளுக்கு மீண்டும் பல அறிவுரைகளும் புத்திமதியும் அளித்த பொழுது சாவித்திரி உறுதியாக இருந்தாள். My will is part of eternal will. என்ன வார்த்தை பாருங்கள். My will is part of eternal will. My fate is what my spirit strength can make. My fate is what my spirit strength can bear. And yet I know this is not all my fate, that only to live
and love a while and die. I know why my spirit came on earth and who I am and who he is I love. I have looked at him from my immortal self என்று ஏதோ ஒரு தேவதை, தெய்வீக சம்பந்தம் உள்ள தேவதை பேசுவது போல் பேசினார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அசுபதியின் ரியாக்ஷன், ராணியின் ரியாக்ஷன் வேறு, நாரதருடைய ரியாக்ஷன் அதையோடு வேறாக இருந்தது. அவர் மகிழ்ந்தார். இந்த பெண் சாவித்திரி தான் அசுபதி யாகம் செய்து யோகம் செய்து பிரார்த்தனை செய்து அந்த ஒரு தெய்வீக அன்னையுடன் fate shall change ஊர்த்தி பெறப்பாள், fate shall be changed by unchanging will என்று கூறினாலோ அவள் தான் என்பதை அறிந்தவர். அவள் கட்சியமாக ஒரு ஆபத்தான சூழலில் நுழைய வேண்டும். அதற்காக அவள் ஒரு வருட ஆயுள் உள்ளவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தாரா என்பது பிரச்சனை அல்ல. ஆனால் அப்படி தேர்ந்தெடுத்தால் அவளுடைய தேர்வு சரியாகத்தான் இருக்கும். அதில் உறுதியாக இருக்க அவளுக்கு பலம் இருக்கிறது, ஆன்மீக பலம் இருக்கிறது, தெய்வ பலம் இருக்கிறது. அப்படிப்பட்ட பலம் கொண்டவளைத்தான் அப்படிப்பட்ட தேர்வை எடுத்து சாதிப்பதற்கு அனுப்பப்பட்டவள் என்பது நாரதருக்கு தெரியும். அதை அவரே கூறுகிறார். எப்படி கூறுகிறார் என்றால் 452 பக்கம் பார்த்தோமானால் த கேண்டோ 2 458 பக்கம். The hour is fixed. It is decreed and Satyavan must die. The hour is fixed. Chosen the fatal stroke. What else shall be is written in her soul. சாவித்ரி ஒரு வருட காலமே ஜீவிக்க கூட்டணி தேர்ந்தெடுப்பாள், அதில் உறுதியாக இருப்பாள். அதே சமயம் வேறு என்ன இந்த விதி என்பது அவள் உள்ளத்தில் என்ன முறுக்கி இருக்கிறது என்பதை அவளை அறியாள். What else shall be is written in her soul, but till the hour reveals the fateful script, the writing waits illegible and mute. The writing waits illegible and mute என்று கூறுகிறார். அதற்கு பிறகு சாவித்ரி அன்னை நீண்ட வாக்குவாதமாக நாரதரை பார்த்து பேசுகிறாள். முதல் கேண்டோவில் ராணி கலவரம் அடைந்தவளா 297 வரிகள் பேசினார். நாரதரோ 76 வரிகள் தான் பேசினார். அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். சாவித்ரி என்ன கூறப் போகிறாள், அதான் அவருடைய கவனம். நாரதர் கூறியதை காட்டும் 4 மடங்கு அதிகமான அளவு அவள் பேசினாள். ஆனால் 2ஆம் கேண்டோவான அதில் ராணி 161 வரிகளே பேசுகிறாள். அதை போல் கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு அளவுள்ள வார்த்தைகளை நாரதர் பேசுகிறார். அப்படி ராணி பேசும் பொழுது அந்த முதல் கேண்டோவில் நேரங்களிலும் 2வது கேண்டோவிலும் அவருடைய மனம்
ஓராண்டு காலத்தை சாவித்ரி சத்தியவானுடைய தர்மபத்தினியாக கழித்த காலத்தில் கடந்து சென்று அந்த காட்சிகளை, அவள் வளர்ந்ததை, அவள் வருத்தப்பட்டதை, அச்சமடைந்ததை, அதே சமயம் உரம் பெற்றதை எல்லாம் கவனித்து கேட்டார். சாவித்ரி தர்ம பத்னியாக வாழத் தொடங்கிய பொழுது எந்த வேலையும் அந்த பார்ணாஸ் ஆசிரமத்தில் விட்டு வைக்கவில்லை. இளவரசி, ஆசிரம வாழ்க்கை. She made herself the diligent serf of all, nor spared the labor of broom and jar and well. பெருக்கி துடைப்பது, வீட்டை சுத்தம் செய்வது, கிணற்றிலிருந்து நீரை வார இறைத்து வைப்பது, ஆஃப் ஆல்டர் ஆர் கிச்சன், தெய்வ சன்னிதானம், சமையல், எல்லா வேலையும் மேற்கொண்டார். In all her acts, a strange divinity shone. எந்த பணிக்காக அசுபதிக்கு வரமளித்து இவளை உருவாக்கினாலோ அவள் இதை செய்வாள் என்று நாரதருக்கு உரம் ஏற்பட்டது, உறுதி ஏற்பட்டது. மேலும் இந்த முதல் புக், இரண்டாவது கேண்டோவில் த இஷ்யூ, அதில் சாவித்ரி என்ன கவனித்தாள்? யோசித்து யோசித்து, there is a darkness in terrestrial things. அதை விளக்குவதற்கு, for this she had accepted mortal breath. To wrestle with shadow she had come. இஷ்யூ கேண்டோவில் 17ஆம் பக்கம், புக் 1. And must confront the riddle of man's birth and life's brief struggle in dumb matter's night. Whether to bear with ignorance and death or hew the ways of immortality. She had not come here to submit and suffer was she born. To lead, to deliver was her glorious part. என்று தெரிகிறது. இறுதியில் the great word mother now in her arose, pressed back the senseless dire revolving wheel and stopped the mute march of necessity. A flaming warrior from the eternal peaks, empowered to force the door denied and closed. எப்படி அன்னை அந்த ஒரு 29/2/56 அந்த கதவை பிரம்மாண்டமான உருவெடு தகர்த்தாரோ அதுபோல் அதே நேரத்தில் உள்ளத்தில் ஒரு உபாயம் உதித்தது. எ பிரேயர், எ மாஸ்டர் ஆக்ட், எ கிங் ஐடியா என்று இதெல்லாம் கவனித்து நாரதர் அன்னைக்கு கூறிய அறிவுரையை வலித்துவிட்டு அதே அறிவுரையில் வேறொரு ஒலியாக, சாவித்ரி, நான் உன் பக்கம் இருக்கிறேன், நீ எடுத்த முடிவு சரிதானது, இந்த முடிவில் நீ வெற்றி பெறுவாய், அது திண்ணம் என்று வேறொரு ஒலியில் அவளுக்கு மட்டும் புரியும்படியே கூறுபவராக அந்த வரிகளை அமைத்தார். பகவான் புன்னகை பூத்தார். நான் எதற்காக சாவித்திரியில் நாரதரை புகுத்தினேனோ அதை அவை செவ்வையாக செய்துவிட்டார். சாவித்திரிக்கேற்ற அனுபவங்களையும் அவர் உரம் பெற்றதையும் அந்த ஓராண்டு காலத்தில் எப்படி மாறினாள் என்பதையும் அவள் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தினால் கண்டார்.
நாரதர் கூறினார் என்று கூறியது சாவித்திரிக்கு பொருந்துவதை நாம் ஏற்பது எளிது. பகவானே தம்முடைய வரிகளால் தெளிவுபடுத்தினால் அது சாவித்திரியை பாதித்திருக்காது. சாவித்திரியை பாதித்து அதே சமயத்தில் அவளுக்கு அறிவுரை வளித்தது போல் நாரதர் கூறியது மிகவும் பொருத்தமாக இருந்தது என்று இது இந்த நாம் கவனிக்க போகும் இந்த கேண்டோக்களுக்கு 20 வரி 47 வரிகளுக்கு இது ஒரு பூர்வாங்கம். நாம் பார்த்தோம் இந்த 2 கேண்டோக்களிலும் வரிகள் 1666. சாவித்திரி முதல் கேண்டோவில் பேசியவள் 2ஆம் கேண்டோவில் பேசவே இல்லை. பகவான் தன்னுடைய சொற்களால் சில வர்ணிக்கால் நிலைமைகளை, அப்படிப்பட்ட விவரங்கள் இந்த 1666 202 இருக்கின்றன. நாரதர் பேசியது 765 வரிகள். அந்த வரிகளிலிருந்தான் நாம் இன்று அதனுடைய மையப்பகுதி, கருத்து, ரசம் எங்கு நிறைந்ததோ அங்கு அந்த பகுதி என வரி 834 880 வரை அல்லது 826 897 வரை, அந்த 72 வரிகள் அல்லது 47 வரிகளை தேர்ந்தெடுத்து வைக்கிறோம். நாரதர் ஏன் அழைத்து வந்தார் என்பதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருந்தது. இந்த கேண்டோவை நன்றாக புரிந்து கொள்வதற்கு அதுக்கு சற்று நேரம் செலவழித்தோம். நமக்கு அடுத்த கேள்வி என்ன எழுகிறது என்றால், சாவித்திரி கிளம்பினாள், மனப்பருவத்தை அடைந்து விட்டாள், மணாளனை தேடிக்கொண்டு கிளம்பினார், தந்தையை அனுப்புகிறார். அவளுக்கு என்னையா வயது? சாவித்திரிக்கு என்ன வயது, சத்தியவானுக்கு என்ன வயது என்று கேட்டால், பகவான் எல்லாவற்றையும் நன்கு கணக்கிட்டு கூறக்கூடியவர். 12 passionate months fled as in a day என்று கூறியவர், 12 என்று நம்பரை குறித்தவர் இங்கு என்ன வயது என்று குறிப்பிடவில்லை. ஆனால் நாம் அதை எளிதில் தெரிந்து கொள்ளும் வகையில் சில வரிகளை அவர் அமைத்து தந்திருக்கிறார். மிசோல்ட் இன் ஆரியேட் வர்ஜினிட்டி என்கிறார். மிசால்ட் என்றால் தங்க முலாம் பூசப்பட்ட என்று ஒரு மீனிங் வருகிறது. ஆரியேட், ஆரம் என்றால் கோல்டு, அர்ஜென்டம் என்றால் சில்வர். மிசால்ட் ஆர்டினரி வர்ஜினிட்டி, அப்படிப்பட்ட அழகு நிறைந்தவள், தங்க பதுமை போல் இருந்தவள். Long limbs, fine linked poems made of gold, stanza'd to glimmering curves by artist gods. காற்றடித்தால் கீழே விழுந்து விடு போல் ஒடிசலான ஒல்லியான சரீர அமைப்பு, அழகே உருவானவள். ஒரு கவிதையில் ஒரு முதல் ஸ்டான்ஸா 2வது ஸ்டான்ஸா இருப்பது போல் வளைந்து வளைந்து சுருக்கி, விரிவாக உள்ளதை சுருக்கி அதை அழகுபடுத்தி ஒய்யாரமாக அமைக்கும் அப்படிப்பட்டவை காவியத்தை போல் இருந்தவள். காவியனாகி காவியத்தை போல் இருந்தாள். Her long eyes, நீண்ட விழிகள், shadowed as by wings of night, under the moon's gold foreheads, dreaming breath, were seas of love. Her long eyes, shadowed as by wings of night, under the moon gold foreheads, dreaming breath. அந்த நெத்தி பகுதியினுடைய பிரகாசத்தை அடிக்கடி பகவான் குறிப்பிடுவார்.
were seas of love. அன்பனுடைய தேக்கம் கொண்ட கடல் போல் இருந்தன. அந்த நெற்றி பகுதியில் இருக்கும் சிந்தனைகள் they held the world, உலகத்தை தாங்கின. Marveling at life and earth, they saw truth afar. இளவரசி மதி நிறைந்தவள், அழகு நிறைந்தவள், பேரரசியாக விளங்கக்கூடிய எல்லா குணங்களையும் பொருந்தியவள் என்று நமக்கு தெரியப்படுத்தி, அப்படிப்பட்டவள் எந்த வயது உள்ளவளாக இருப்பாள் என்று நம்மையே கற்பனை செய்ய வைத்துக் வைக்கிறார். இறுதியான பூர்வாங்கம் என்றவென்றால், இந்த கேண்டோ 2 834வது வரியிலிருந்து 880 வரி in this enormous world standing apart என்று தொடங்கி she only can save herself and save the world என்று நாரத ராணிக்கு கூறும் வார்த்தை, அந்த வரிகள், அந்த 47 வரிகள், அவைதான் பகவானால் இறுதியாக டிக்டேட் செய்யப்பட்டவை. இவ்வாறு K.R. சீனிவாசய்யங்கார் கூறுகிறார் தன்னுடைய புத்தகத்தில். இங்கிலீஷின் சாவித்ரி என்னும் தனது நூலில் ஸ்ரத்தாவான் அவர்கள் சற்றே விரிவாக்கியத்தை 826ஆம் வரியிலிருந்து 897ஆம் வரியில் அதில் அதைத்தான் அந்த பகுதி கடைசியா டிக்டேஷன் பகுதி என்று கூறியிருக்கிறார். இந்த ஒரு நுட்பம், இந்த ஒரு மறைந்திருக்கும் சத்தியம், அதையும் நாம் உள்வாங்கிக் கொண்டோம். இனி நாம் இந்த ஒரு 47 வரிகளுக்கு 3 மகா ஞானிகள், ஆலோக் பாண்டே, MP பண்டிட், ஸ்ரத்தாவான், என்ன விளக்கம் அளித்தார் என்பதை கவனிப்போம். ஆலோக் பாண்டே தி க்ளோரி ஆஃப் தி டிவைன் மதர் ஆஸ் ரிவீல்ட் இன் சாவித்ரி என்று சமீபத்தில் ஒரு நூலை வெளியிட்டார். க்ளோரி ஆஃப் தி டிவைன் மதர் ஆஸ் ரிவீல்ட் இன் சாவித்ரி. ஆகையால் இந்த வரிகளுக்கு விளக்க கேட்கும் பொழுது எப்படி டிவைன் மதரை அதில் அந்த வரிகளில் காண முடியும் என்பதை என்னும் நோக்கத்துடனே அந்த வரிகள், இந்த புத்தகத்தை அவர் எழுதியுள்ளார். There is a darkness in terrestrial things that will not suffer long, too glad a note. Mortality bears ill, that mortals touch. அந்த தத்துவம். அதே அந்த இது ஐஷு புக் 2ல் காணப்படும் வரி இது. அதிலேயே நாம் பார்த்தோமானால் for this she had accepted mortal breath. இந்த வரிகளை படிக்கும் பொழுது சில சமயம் மீண்டும் மீண்டும் அதே வரிகளை படிப்புக்கும் ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அது ரெப்படிஷன் அல்ல, அந்தந்த தருணத்திற்கு அந்தந்த வரிகளை நினைத்துக் கொள்வது, வாசிப்பது நலம். அதற்காக அந்த வரிகள் மீண்டும் நினைத்துக் கொள்கிறோம். For this she had accepted mortal breath to wrestle with the shadow she had come and must confront the riddle of man's birth. இதெல்லாம் தெய்வீக அன்னையினுடைய பொறுப்பு அல்லவா? அதைத்தான் இங்கே நமக்கு அப்படி கருத்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நம்மை இந்த புத்தகத்தில்
ஆலோக் பாண்டே அவர்கள் கூறுகிறார். To win or lose the godlike game for man, whether to bear with ignorance and death, or ஹூனா செதுக்கிறது, உளியை வைத்துக்கொண்டு கல்லை செதுக்கிறது, the ways of immortality. சாவித்திரியினுடைய இந்த தெய்வீக அன்னையின் சத்தியவானை ஒரு கருவியாக கொண்டு எதை சாதிக்கப் போகிறாள்? மரண தெய்வத்தின் மீது வென்று அவனுடைய உயிரை மீட்டு அதற்கு பிறகு நீண்ட காலம் இறைவனுடன் வாதிட்டு அவருடைய என்ன நோக்கம் உலகத்திற்காக உலகம் தெய்வீகமாக என்பதற்கு அதற்கு தானும் சத்தியவானம் தான் பொருத்தமானவர்கள் என்று அவரை நம்பிக்கை ஊட்டுகிறார், அவரை நம்ப வைக்கிறார். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். மேலும் விளக்கமாக பாண்டே கூறுகிறார், ரங்கராஜன் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ண போல் இருக்கு. Sure, sir. Thank you. In this passage, the heavenly sage Narada reveals the kind of work the divine mother has come to do. நான் என்ன பணியை மேற்கொண்டு இங்கு வந்தோம் என்பதை நாரதர் வாயிலாக வெளியிடப்பட்டதாக நாம் அறிவோம். Her fate is what she has chosen. அவள் ஃபேட் என்பது வேறு ஒருவள் அவர் மீது ஒரு புகுத்தி அவளை ஏதோ ஒரு அடைத்து வைக்கும் நிலைமை அல்ல. Her destiny is what her will can create. உங்கள் சங்கல்பம் சிருஷ்டி செய்யும், விதியை போக்கை மாற்றி வேறொன்றை சமைக்கும். This is the work for which avatar descends. ஒவ்வொரு அவதாரமும் இதற்கத்தானே. பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதம் சம்பவாமி யுகே யுகே. Though it may seem personal and outward, in reality it is a cosmic work and happens in the inner regions. அவதாரம் உலகத்தில் இறங்கி என்ன செய்கிறது? There are forces of ignorance already flourishing, strong, active. அத்துடன் ஒத்துமையானது டார்க்னஸ் அண்ட் ஃபால்ஸ்ஹுட். அவைகளெல்லாம் திரட்டி எதிர்த்து போரிட்டு உலகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தி அந்த ஆதிக்கத்தை களைந்து விடுகிறது. விநாசாய துஷ்கிருதம். The divine mother has come for this battle என்று பாண்டே அவர்கள் கூறுகிறார். இந்த 47 வரிகளுக்கு அவர் கூறிய தெய்வீக தெய்வீகமான வழக்கம். நமது MP பண்டிட் அவர்களோ மிகவும் சாந்தமாக எளிமையாக நம்ம எல்லாம் வேறு ஒரு திடீரென்று நம்முடைய எண்ணங்களை களைந்து வேறொன்றை கூறுவராக இல்லாமல் நிதானமாக கூறுகிறார். Queen, strive no more to change the secret will. Time's accidents are steps in its vast scheme. Bring not thy brief and helpless human tears across the fathomless moments of a heart that knows its single will and God sends as one. Our spirit எப்படிப்பட்டது? நாரதர்
அறிந்ததை நினைத்து கொண்டு அந்த issue. Her spirit suffused to hug common soil. A work she had to do, a word to speak. Her single will opposed the cosmic rule என்று கூறுகிறார். அரசியே, நீ வீணாக முயற்சி செய்யாதே. ஒரு ரகசியமான சங்கல்பம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது என்ன செய்ய முற்பட்டு இருக்கிறது என்பதை அதையும் நீ அறியாய். அது எதற்காக அவ்வாறு செய்ய முற்பட்டது என்பதையும் நீ அறியாய். ஒரு தெய்வீக பிறவி உன் பெண். Her heart can take on the hostile destiny. It sits by itself with grief facing death, but armed with a will of steel, it confronts adverse fate என்றார். In this enormous world, standing apart, her lonely strength facing the universe. இந்த பிரம்மாண்டமான உலகம், to stay the wheels of doom, but not to submit and suffer was she born. To lead and deliver was her glorious part. Alone she is equal to her mighty task. The great world mother அவளுக்குள் நிலை கொண்டு வளர்ந்து விட்டாள். Pressed back the senseless revolving wheel. இந்த காலச்சக்கரத்தை அவள் நிறுத்தி வேறு விதமாக அதை சுழற்றி விட்டாள். Savitri is equal to her task alone. The task of strife with D, இறைவனுடன் மரண தேவதையுடன் கைகலப்பது பேசுவது என்றெல்லாம் மனித இனத்தினுடைய எண்ணத்துக்கு அப்பாற்பட்டது, மனித இனத்தின் பலத்திற்கும் அப்பாற்பட்டது. இயற்கை அந்த பொறுப்பை உன்னிடம் கொடுக்கவில்லை. Like a star moving alone in the sky, unaccompanied, துணை இல்லாமல் ஒரு நட்சத்திரம் ஆகாயத்தில் போகிறது. Without being overcome by the vastness of space. இவ்வளவு பெரிதா இருக்கிறது எனக்கு அச்சம் ஏற்படுவதில்லை. அந்த ஒரு ஒளி கடலில் இருக்கும் மாலுமிக்கு துருவ நட்சத்திரத்தை காண்பிக்கிறது, வழி காண்பிக்கிறது, அவனுக்கு இருக்கும் அச்சத்தை போக்குகிறது. அந்த ஒரு நட்சத்திரம், ஒரு ஒளி. The soul அவ்வாறே that has or develops the capacity to live by itself, content in its solitude, meets God. விக்டர் யுகோ என்னும் பெரிய எழுத்தாளர் the pupil dilates in darkness and at last sees God in it என்று எழுதி வைத்தார். தி லே மிசர்பிளே என்றும் அந்த ஒரு நாவலில். ஒரு நாள் வரும் அரசியே, a day may come when she must stand unhelped, when Savitri will have to stand unaccompanied on the brink, but then she will be a flaming warrior from eternal peaks, empowered to force the door denied and closed so far. In that tremendous hour, silence, lone and lost, in her soul's climbing beyond mortal time, when she stands soul with the death or soul with God, time and timelessness
where the being must die or renew itself. Savitri will conquer all by herself or fall alone. இப்படி fall alone என்றால் இன்னொரு தரம் இந்த ஒரு பரிணாம வளர்ச்சியில் இன்னொரு சாவித்திரி தோன்றுவாள், இன்னொரு சத்தியவான் தோன்றுவான் என்பதாக. அந்த நேரத்தில் அவள் மரண தெய்வத்திடம் பொருதுங்கால், no human aid can reach her in that hour. Cry not to heaven, for she alone can save. For this the silent force came missioned down. In her the conscious will took common shape, human shape. She only can save herself and save the world. She only can save herself and save the world. Queen, strive no more to change the secret will. She only can save herself and save the world. அதற்காகத்தான் கடவுளுடைய நோக்கத்திற்காக Savitri, the conscious will of God, has taken shape. It is she alone who can save and save the world என்று கூறினார். இனி நாம் ஸ்ரத்தவான் கூறிய பாங்கை கவனித்தோமானால், அதே பொருள் ஆனால் வேறு வார்த்தைகள் மூலம். This is a vast scheme. It may look like accident, but do not bring helpless human tears, which are in any way brief. உன் பெண் சொன்னாள் அல்லவா, my will is part of the eternal will. அதை நம்பு. ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் உன் பெண் என்று அறிந்தவளோ அதை விட மிகவும் ஆழமானவள், விஸ்தாரமானவள். அவருடைய இதயம் மிகவும் விசாலமானது. It can embrace hostile destiny. affronting என்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறார். அந்த 826 தொடங்கும் வரிகளில் 833வது வரியாக நாம் பார்த்த 47 வரிகள் in this enormous world standing apart தொடங்கினோம். அதற்கு முந்தைய வரி affronting. affronting என்றால் squarely facing. Savitri's heart is facing adverse fate, alone but armed. என்ன arm, என்ன strength? God's will which was penetrated into her. Savitri is not living for herself. She has come to earth with a mission. She is ready to do anything that is necessary for the fulfillment, for the future of the planet and for everything on it, including mankind and others. When that happens, that being does not ask for succor. அது நடைபெறும் பொழுதோ, அதை மேற்கொள்ள பொழுதோ எவரிடமும் அது உதவியை எதிர்பார்ப்பதில்லை. As God-given might of being is their force, a ray from self-solitude of light, the guide, the soul that can live alone with itself meets God. Thus, the pupil dilates in misfortune and sees God in it. The pupil dilates in darkness and perceives light in it. The soul dilates in darkness and perceives God in it.
A day will come when she must stand unhelped on a dangerous brink. The brink very edge. There's a disaster possible for the world and herself. But she has to conquer. She will cross that perilous, dangerous bridge and reach a pink. பகவான் அடிக்கடி கூறுவார், Savitri must take the risk and try to win, or she may lose everything. And this is not for herself, but for humanity. சாவித்ரி வரிகளை நான் என்னுடைய ஆன்மீக யோகத்தின் உயர்வுக்காக பயன்படுத்தினேன் என்று பகவான் கூறியதை நான் ஞாபகத்தில் கொள்வோம். Bhagavan is emphasizing how crucial it is that she must face everything alone. Nobody can say whether she will succeed or not, but she must battle. Here and all the writing weights illegible and mute. நாரதருக்கும் தெரியாது. ஆமா, இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். இப்படியெல்லாம் மரண தேவதையுடன் சாவித்ரி அன்றைய தினம் இந்த ஒரு வருடம் கழித்து போராடிய பொழுது நாரதர் வரவில்லையே. ஏனென்றால் அங்கே அவருக்கு வேலை இல்லை, விதிக்கப்படவில்லை. அவர் உதவி செய்ய வேண்டும் என்பது விதிக்கப்படவில்லை. சாவித்ரி தனியாக போராட வேண்டும் என்பதுதான் விதிக்கப்பட்டிருந்தது. சாவித்ரி, நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன் என்று அவர் ஒரு குரல் எடுத்து கூறவில்லை. He may win or he may lose. ARS அவர்கள் கூறிய உண்மையின்படி இந்த வரிகளை தான் பகவான் இறுதியாக டிக்டேட் செய்தார் என்று நாம் நினைப்போமானால் நமக்கு என்ன தோன்றுகிறது? We feel that he knows, that he has decided that these are the last words he is writing. He does not know what is going to work. It is as if he is writing about the mother in the ashram. She will have to stand alone and carry the whole load. He himself cannot be sure. That is why these words are very, very poignant. No human aid can reach her in that hour. No armored God stands shining at her side. Cry not to heaven, for she alone can save. For this the silent force came mission down. மகாசக்தியாக, கடவுளின் உடவுகளின் சக்தியாக என்னை இறங்கி வந்தாள். அதற்காகத்தான் அன்னை கூறுவாள், it is a insult to Sri Aurobindo to grieve over his leaving the body. He has not left us. இன்றும் நாம் அவருடைய குரலை கேட்கக்கூடும். நம்முடைய குரலை நிச்சயமாக நாம் சமாதியில் கூறுவதை அவர் கேட்கிறார். அந்த வரிகள் இந்த காண்டோவின் இறுதி 12 வரிகளில் தெளிவாக இருக்கின்றன. நாம் கூறுவது அவர் கேட்டுகிறது, அவர் கூறுவதை நாம் கேட்க முடியும். He spoke. நாரதர் கிளம்புகிறார். அன்னைக்கு எல்லா அறிவுரையும் ராணிக்கு கூறியாகிவிட்டது, தன் வேலை முடிந்தது. அதற்கு பிறகு ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் என்பது கிடையாது. இல்லை, சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் கிடையாது.
அன்னை ராணி யோசித்து தன்மை அடக்கிக் கொள்ள வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், மகளை ஆசீர்வாதித்து மகளிடம் நிறைய அன்பு கொடுக்க வேண்டும். கதையில் அஸ்வபதி சாவித்ரி அங்கே கிளம்பி போன பிறகு அஸ்வபதியோ ராணி மாளவியோ அவளை ஒரு முறை கூட சென்று பார்க்கவில்லை. He spoke and seized and left the earth scene, away from strife and suffering on our globe. He turned towards his far-off blissful home. சொர்க்கத்தை நோக்கி மேலே போகிறார். A brilliant arrow pointing straight to heaven, ராமபாணம் போல். The luminous body of the ethereal seer, ஒரு பிரகாசம். அந்த உலக மண்டலத்தை விட்டு வேறு தெய்வீக மண்டலங்கள் போகும்பொழுது உடல் ஒரு பிரகாசம், சுத்தி இருக்கும் பிரகாசம் அவரை சூழ்ந்து கொள்கிறது. And disappeared like a receding star, vanishing into the light of the unseen. But still a cry was heard in the infinite, and still to the listening soul on mortal earth, still a cry was heard in the infinite. அகண்டம் வரை மனிதன் எழுப்பும் குரல், அபயக்குரல். The listening soul, அதை கேட்பதற்கு பதில் கிடைக்கிறது. அது மனிதனாக பிறந்து இந்த உலகத்தில் வாழ்பவன். A high and far imperishable voice, he chanted the anthem of eternal love. அவர் கூறிய வார்த்தை ஒன்றே ஒன்றுதான், to live. To feel love and oneness is to live. This is the magic of our golden change. It is the truth, all I know. ஓ சேஜ் என்று சாவித்ரி கடைசியில் கூறுவாள் அந்த கனகத்து ரிஷிகளிடம். That to feel love and oneness is to live. அது வரப்போகும் வரிகளை இந்த கேண்டோ 6-இல், 2ஆம் கேண்டோவில், கேண்டோ புக் 6-இல் 2ஆம் கேண்டோவில் கடைசி வரியாக பகவான் அமைத்திருக்கிறார். But still a cry was heard in the infinite, still to the listening soul on mortal earth, a high and far imperishable voice chanted the anthem of eternal love. தொலைவில் இருக்கும் குரலையும் நாம் கேட்கலாம், நமக்காக கூறும் குரலையும் நிச்சயமாக கேட்கலாம். இப்படியாக அந்த குரலில், பறவைகள் குரலில் எவ்வளவு ஆனந்தம் தென்படுகிறது மைனா கோவிட்டால், கோயில் கோயினால். அதே போல் இட்ஸ் எ blissful, பகவான் இஸ் காலிங் ஃப்ரம் blissful home, we hear that. இந்த ஒரு தத்துவத்தோடு இந்த கேண்டோ 1 and 2 ஆஃப் புக் 6 அதனுடைய ஆழம், விரிவு, நாரதர் ஏன் வந்தார், ஒவ்வொருவரும் கதாபாத்திரங்களில் மொத்தம் 8 பேரில் 7 பேர் அங்க கூடியிருந்தவரே அவர்கள் எவ்வளவு பேசினார்கள், என்ன பேசினார்கள் என்பதையெல்லாம் ஒரு காலத்தின் வட்டத்திற்குள் நாம் என்று தெரிந்து கொண்டோம். இது ஒரு ஆச்சரியமான ஒரு சாவித்ரி என் பகுதி. அதை பற்றி பேச முருகப்பன் எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு நான் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.